ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 சீரியல் நடிகைக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தை பிறச்சு எடுத்திருக்கிறாங்க, அந்த சீரியல் நடிகை யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது சீரியல் நடிகையான ஸ்ரீவித்யா. ஜி தமிழில் சத்யா அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த சத்யா சீரியலில் கண்டிப்பாக சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கணவர் அர்ஜுன் கார்த்திக் 2016 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. முதல் குழந்தையா கர்ப்பமாக இருந்தாங்க ஸ்ரீவித்யா. இவங்களுக்கு பாய் பேபி பெற்றெடுத்திருக்கிறாங்க. அதாவது ஸ்ரீவித்யா பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. குழந்தையின் புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் அவங்க கணவர் கையில் இருக்கிற மாதிரி குழந்தை இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஃபைனலி இட் இஸ் எ பாய், போத் மதர் அண்ட் சன் ஆர் சேஃப், தேங்க்யூ ஃபார் ஆல் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். செகண்டாக குழந்தை பெற்றெடுத்த சீரியல் நடிகை ஸ்ரீதேவி அசோக் 2000 சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. கஸ்தூரி, இளவரசி, தங்கம், கல்யாண பரிசு, ராஜா ராணி, பூவே உனக்காக, பொன்னி, காற்றுக்கென்ன வேலி, மோதலும் காதலும் என பல சீரியல்களை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2015 அசோக் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு முதல் பெண் குழந்தையா சித்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா முதல் பெண் குழந்தையிலிருந்து இப்போ வரை நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பமாக இருந்த டைம்ல இருந்து இப்போ வரை நிறைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் பேபிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பேபிக்கும் அதே மாதிரி தான், செகண்ட் பேபிக்கும் அதே மாதிரி தான் டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நம்ம ஸ்ரீதேவி அசோக் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் செகண்ட் பேபியை கேர்ள் பேபி, அதாவது நம்ம ஸ்ரீதேவி அசோக் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இவங்களும் ஃபோட்டோ போடாமல், அதாவது அவங்க குழந்தையின் புகைப்படத்தை வெளியிடாமல் ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி கை தெரிகிற மாதிரி ஃபோட்டோ மட்டும் போட்டு இட் இஸ் எ கேர்ள், thank you everyone for keeping in prayers, ஸ்ரீதேவி and baby are doing good அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீவித்யா அண்ட் ஸ்ரீதேவி அசோக் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.